குட் மார்னிங் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து தாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடு தாங்க நின்றுட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங் புதுக்கோட்டையை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்ததும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பொன்னமராவதி, பழனி இந்த லைனில் போகிற 2 வண்டி நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த மொதல் வண்டி பொன்னமராவதி போகிறது, அடுத்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பழனி போகிறதுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி இந்த வழியாக போகிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க நின்றுட்டுருக்கோம். ஒரு எஸ்சிடிசி உள்ளே போகுது பார்த்தீங்களா, காரைக்குடி போகிற வண்டிங்க. அந்த வண்டி முன்னாடி நிற்கிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அறந்தாங்கி போகிற வண்டிங்க. இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த லைனில் தான் மதுரை, ராமநாதபுரம், திருப்பத்தூர் இந்த லைனில் போகிற வண்டிகள்லாம் இங்கே தாங்க நின்றுட்டுருக்கோம். இந்த காலி இடத்துலேருந்து இப்போது டெம்பரவரியாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி லைனில் போகிற வண்டிகள்லாம் இங்கேருந்து தாங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் திருச்சி லைனில் போகிற வண்டியெல்லாம் இந்த இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்சி லைனில் போகிற வண்டிகளுக்கெல்லாம் அந்த இடத்துல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிப்போ இருக்குங்க. அந்த பஸ் டிப்போவோட ஒரு பகுதியை தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி லைனில் போகிற வண்டிகளுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து புதுக்கோட்டை வந்தால் 2 வண்டி இந்த இடத்துல ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பஸ் எக்ஸிட் ஆகும் பார்த்திங்கன்னா, வெளியே போகிற இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸஸ்லாம் நிற்குங்க. இந்த ஒரு பஸ் கிளம்புது பார்த்திங்களா, இது வந்து டவுன் பஸ் நிற்கிறதுக்கான இடங்க. இங்கேருந்து திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், காரைக்குடி, தேவகோட்டை, ராமேஸ்வரம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாகர்கோவில் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த லைனில் தாங்க திருச்சி வண்டியெலாம் உள்ளே போயிட்டு திருப்பி வரும். இப்போ இங்கே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சாரி, இந்த இடத்த வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இதுவும் பஸ் ஸ்டாண்டோட சேர்ந்த இடம் தாங்க. பட் இந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நமக்கான பஸ் டைமிங்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த டைமுக்கு எந்த வண்டி வருதோ அந்த வண்டியில் நம்ம ஏறி ட்ராவல் பண்ணலாம். இங்கேருந்து டேரெக்டாக புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு டேரெக்டாக பஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு சரியாக தெரியலங்க. ஏன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் பார்த்துருக்கேன், இங்கேருந்து நிறைய வண்டி போகும். பட் கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை இந்த லைன்லேருந்து மதுரை போகிற வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை வழியாக தாங்க போகும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. கரெக்டாக பஸ் வந்துச்சு. தஞ்சாவூர்லேருந்து மதுரை போகிற பஸ் தாங்க வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த பஸ்ஸில் தான் ஏறி இருக்கோம். நான் பஸ் வரும்போது சரியாக கவனிக்கலைங்க, வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து மதுரை போகிற வண்டிங்க. இப்போ நம்ம ட்ராவலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:45 ஆகுதுங்க. 5:45க்கு நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் கிளம்பியாச்சுங்க வண்டியில். இது தாங்க நம்ம வண்டியோட இன்டீரியர். இது வந்து பார்த்திங்கன்னா BS3 பழைய வண்டி தாங்க, ப்ளூ கலர் வண்டிங்க. வண்டியில் அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இல்லைங்க. மொத்தமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பேர் தாங்க இருப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து டேரெக்டாக மதுரைக்கு TNSTC பஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியலங்க. ப்ரைவேட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா மதியழகன், AVS இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு டேரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் TNSTC வந்து பஸ் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த லைன் இங்கேருந்து மதுரை போகிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை வழியாக தாங்க போகும். ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம். நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டு மதுரை வண்டிங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி நிறைய சுற்றுலாத்தலங்கள் பார்க்க வேண்டிய இடங்களாக தாங்க இருக்குது. குடுமியான்மலை, சித்தன்னவாசல், திருமயம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை சார்ந்த சூப்பரான இடங்கள்ங்க. நீங்கள் புதுக்கோட்டையெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடங்கள் அப்புறம் நல்லா சுற்றி பாருங்கள். ரொம்பவுமே ஒரு சூப்பரான பிளேஸுங்க இதெல்லாம். புதுக்கோட்டையிலேருந்து மதுரை மாட்டுத்தாவணிக்கு இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 81 ரூபாங்க. புதுக்கோட்டையிலேருந்து கிளம்புற நம்ம வண்டி திருமயம், திருப்பத்தூர், மேலூர் இந்த வழியாக மதுரை மாட்டுத்தாவணி வரைக்கும் போயிட்டுருக்காங்க. பட் இந்த வண்டியோட ஆக்சுவல் ரூட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டு மதுரைங்க. தஞ்சாவூர்லேருந்து கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் திருமயம், திருப்பத்தூர், மேலூர் இந்த வழியாக மதுரை மாட்டுத்தாவணி வரைக்கும் ரன் பண்ணுறாங்க.
இந்த பஸ்ஸில் நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே இது மூலமாகவும் டிக்கெட் வாங்கிக்கலாங்க. கண்டக்டர் நான் சொன்னார், கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ உங்ககிட்ட சரியான சில்லறை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. புதுக்கோட்டையிலேருந்து நம்ம காரைக்குடி, தேவக்கோட்டை, மதுரை இந்த லைனில் போகிற வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமயம் வரைக்கும் ஒரே ரூட்டில் தாங்க போவாங்க. திருமயம் போனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து காரைக்குடிக்கு ஒரு ரூட்டும் மதுரைக்கு ஒரு ரூட்டும் தனியாக பிரிஞ்சு போகுங்க. இந்த லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரயில்வே கிராசிங்கும் இருக்குது. இது தாங்க அந்த கிராசிங். இது வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேருந்து திருச்சி போகிற அந்த லைனில் உள்ளதுங்க. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவோட லெஜண்டான பல்லவன் வண்டி வருங்க. இந்த லைனில் தான் இப்போ அந்த வண்டி காரைக்குடியிலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கு. நம்ம கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் கிராஸ் ஆகி போகுங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு முக்கியமான லெஜண்டரி வண்டிங்க அந்த வண்டி. காரைக்குடி, புதுக்கோட்டை இந்த லைனில் இருந்து சென்னை போகிறதுக்கு ரொம்பவுமே கம்மியான ட்ரெயின் தாங்க இருக்குது. ஸோ ட்ரெயினோட ஃப்ரீக்வெண்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து திருச்சி போயிட்டு அங்கேருந்து பஸ் மாதிரி தான் சென்னை போகிற மாதிரி இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரெயினில் சொல்லவே வேண்டாம், ரொம்பவுமே க்ரௌடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னி கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டாங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போது புதுக்கோட்டை தாண்டி பைபாஸில் போயிட்டுருக்கோங்க. இந்த ரோட்டுக்கு பேரலாக தான் ரயில்வே ட்ராக் இருக்குது. இப்போ தான் பல்லவன் வண்டி கிராஸ் ஆகி போச்சுங்க. இந்த டோல்கேட் இந்த ரூட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான டோல்கேட்டுங்க. இந்த டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் தான் நமக்கு திருமயமே வரும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் சூரிய உதயம் அந்தளவுக்கு இல்லைங்க. பட் செம்மையான குளிருங்க இந்த ரூட்டில். நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 50 to 60 தாங்க போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம திருமயம் உள்ளே போகிறாங்க. லெஃப்ட் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருமயம் பைபாஸ். நம்ம இப்போ ரைட்டில் இறங்கி திருமயம் உள்ளே போயிட்டு தாங்க போவோம். இந்த திருமயத்தில் ஒரு முக்கியமான மலைக்கோட்டை இருக்குங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடங்க அந்த இடம். 1676ஆம் ஆண்டு சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்டதுங்க இந்த மலைக்கோட்டை வந்து. இந்த மலைக்கோட்டையோட உச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீரங்கி இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கூட விசால் படத்தில் கூட பார்த்துருக்கலாங்க அந்த பீரங்கியை வந்து. இந்த பகுதி மக்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான பெருமாள் கோவில் இருக்குங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கோவில். அது வந்து குடைவரை கோயிலில் ஒரு முக்கியமான கோயில். அந்த கோயில் வந்து சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில். அதுதாங்க அந்த கோயிலோட நேம். நீங்களாம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுதுங்க. நம்ம திருமயம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. 5:45 நம்ம புதுக்கோட்டையில் கிளம்பணும். 6:15 வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமயம் ரீச் பண்ணியாச்சுங்க. திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. காரைக்குடியிலேருந்து திருச்சி போகிற லைனில் இருக்கிற ஊர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் வண்டிலாம் நிற்காதுங்க. ஒரு சில பேசஞ்சர் வண்டிகள் மட்டும் தான் நிற்கும். ஏன் இப்போ நம்ம பல்லவன் வண்டி கூட இங்கே நிற்காதுங்க. பல்லவன் வண்டிக்கெலாம் இங்கே ஸ்டாப் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்களா. இது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுங்க. திருமயத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். பட் திருமயத்துலேருந்து அவுட்டரில் தாங்க இருக்குது. திருமயம் டு திருப்பத்தூர் போகிற ரூட்டில் தான் இந்த காலேஜ் இருக்குங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுபாவா பள்ளிவாசல் அப்படிங்கிற ஒரு ஊர் தாங்க. இங்கே இருக்கிற பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் ஆற்காட்டு நவாப் அவங்களால கட்டப்பட்டதாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது போலங்க. பட் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை சரியாக பார்க்க முடியல. இந்த பில்டிங்க்கெலாம் பேக் சைடு தாங்க அந்த பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக தாங்க இருக்குது.
இன்றைக்கி கிளைமேட்டும் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னும் வெயில் ஸ்டார்ட் ஆகலை, ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி தாங்க இருக்குது. அந்தளவுக்கு தான் மேகங்கள்லாம் இருக்குது. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ரூட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிராஃபிக் இல்லாத ரூட்டுங்க. மதுரையிலேருந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம திருச்சி சுற்றி போகிறதுக்கு பதிலாக இந்த ரூட்டில் போகலாமே சூப்பராக தாங்க இருக்கும். ஏன்னா டிராஃபிக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரோடுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வண்டியோட ஸ்பீடுமே பாருங்களேன் 50 to 60 கான்ஸ்டண்ட்டாக ஓட்டிகிட்டு வராருங்க. நம்ம இப்போது திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:50 ஆகுது. நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங் பாருங்களேன் எந்த அளவுக்கு பஸ் ஸ்டாண்ட் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட வண்டி உள்ளே நிற்கிதுங்க. காரைக்குடி டு மதுரை லைன்லையும் புதுக்கோட்டை டு மதுரை லைன்லையும் ரொம்ப முக்கியமான ஊருங்க இந்த திருப்பத்தூர் வந்து. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயுமே ரொம்ப நேரம்லாம் நிற்கலைங்க. ஆள் ஏறி இறங்கினதும் அப்படியே கிளம்பிடுச்சுங்க வண்டி. இப்போயுமே வந்து பாருங்களேன் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நமக்கு இந்த ரூட் புதுசு இல்லைங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். காரைக்குடி டு மதுரை ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அறந்தாங்கிலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ரூட்டாக இருக்குங்க இந்த ரூட்டு. ஏன்னா திருப்பத்தூர்லேருந்து மேலூர் போகிற வரைக்கும் இந்த ரூட்டில் 2 பக்கமும் நல்ல மரங்கள்லாம் பார்க்க முடியும். ரொம்பவுமே நேச்சுரலாக இருக்குங்க இந்த ரூட் வந்து. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வளைவுகள் தாங்க இருக்கும். அங்கே மட்டும் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக வண்டி ஓட்டிகிட்டு போகலாங்க இந்த ரூட்டில். திருப்பத்தூர்லேருந்து மேலூர் இந்த 2க்கும் இடைப்பட்ட ஊர்களில் எஸ்எஸ் கோட்டை அப்புறம் கீழவளவு இது 2மே முக்கியமான ஊருங்க. இந்த 2 ஊர்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டாப் பண்ணி தாங்க போவாங்க. நம்ம இப்போது கீழவளவு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கோம். அந்த வழியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரானைட் கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெட்டி எடுப்பாங்கங்க. இப்போ வந்து இது கனிம வளம் அப்படிங்கிறதுனால இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிறைய கிரானைட் கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை சேலும் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. இங்கே பாருங்களேன் இன்றைக்கி கிளைமேட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலூர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இப்போ மேலூர் ரீச் பண்ண போகிறோம். பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு போகிறது மதுரை போகிறது, ரைட் சைடில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போகிறதுங்க. அந்த பைபாஸ் கீழே தான் போயிட்டுருக்கோம். இப்போ டேரெக்டாக மேலூர் உள்ளே போயிட்டு தான் நம்ம அடுத்து மதுரை போக போகிறோங்க. மேலூர் நீங்கள் எப்போ வந்தாலுமே ரொம்பவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஊருங்க இந்த ஊர். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுது. மக்கள் எவ்வளோ பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். இதுதாங்க மேலூரில் இப்போது ரெனோவேட்டட் பண்ண பஸ் ஸ்டாண்ட். கர்னல் பென்னி குயிக் பேருந்து நிலையம், மேலூர் நகராட்சி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடித்து மக்களோட பயன்பாட்டுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ரூட்டில் வரும்போது வெயிலோட தாக்கமே தெரியலங்க. பட் இப்போ மேலூர் தாண்டினோடனே வெயில் பாருங்களேன் எந்த அளவுக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சுள்ளுன்னு அடிக்குதுங்க வெயில் வந்து. மதுரைக்குள்ளே என்டர் ஆகணுமே தெரிஞ்சிச்சுங்க வெயில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கிற காலம் தான். பட் நைட் டைமில் குளிர் நல்லாவே இருக்குங்க. டே டைமில் வெயில் பொழந்து கட்டுதுங்க இந்த ஏரியாவில். ரொம்பவுமே ஒரு சூப்பரான ட்ராவலுங்க. அதிகாலையில் 5:45க்கு நம்ம புதுக்கோட்டையில் கிளம்பணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:50 ஆகுதுங்க. நம்ம ஒத்தக்கடை ரீச் பண்ணியாச்சு. மேலூர்லேருந்து கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சுங்க ஒத்தக்கடை ரீச் பண்ணுறதுக்கு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா சரியான ஸ்பீடுங்க. 60 to 70 சூப்பராக ஓட்டிகிட்டு வராருங்க இந்த ரூட்டில்.
நம்ம இப்போது மதுரை சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி தாங்க. புதுக்கோட்டையிலேருந்து மதுரை வரைக்குமே நம்ம ட்ராவல் ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. காலையில் 5:45க்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆக போகுது. நம்ம மதுரை மாட்டுத்தாவணி ரீச் பண்ண போகிறோங்க. ஒரு 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குங்க புதுக்கோட்டையிலேருந்து மதுரை வரைக்கும். நம்ம ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 2.25 மணி நேரம் ஆயிருக்குங்க. ஒருவேளை டே டைம்ன்றதுனால ஏர்லி மார்னிங்கிறதுனால இந்த ஸ்பீடில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வந்து பார்த்திங்கன்னா 2.25 to 2.5 மணி நேரத்தில் நம்ம புதுக்கோட்டையிலேருந்து மதுரை ரீச் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி உள்ளே போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணிங்க. 8 மணிக்கு நம்ம மதுரை மாட்டுத்தாவணி ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த வண்டியில் தாங்க நம்ம புதுக்கோட்டையிலேருந்து மதுரை வரைக்கும் வந்தோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் டிவிஷன் காரைக்குடி ரீஜியன் மதுரை பிரான்ச் வண்டிங்க. காரைக்குடி ரீஜியன் வந்து ஒன்று வந்து மதுரை பிரான்ச்சில் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சோட வண்டி தாங்க இந்த வண்டி. இப்போ வந்து இந்த வண்டி ட்ரிப்பை முடிச்சுட்டு அவங்களோட பிரான்ச்சுக்கு தாங்க போகிறாங்க. வண்டி பாருங்களேன், பழைய வண்டியாக இருந்தாலும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. வண்டியோட ஸ்பீடுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.